ஐயா நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள உள்ள இருக்கிற அக்கசிட்ட உண்மையை வாங்கிடு. சரிங்க ஐயா. இதே மாமூல்லாம் நீ வாங்குவே, உண்மையை மட்டும் நான் வாங்கணுமா? ஐயா சிகரெட்டை விட்டுட்டு போயிட்டீங்க ஐயா. சார் அப்படியே தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் இத. யோ உள்ள கதக்களி ஆட போறேன், பச்சை புள்ள பயப்படுவ, போய் அப்படி வெளியில நில்லு போ. டேய் டேய் உண்மையை கக்க மாட்டேங்கிறியாமே. நான் ரொம்ப பொல்லாதவன். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஐ அம் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. என்னடா பொக்கவாய பொணத்துற? நான் பல கைதிகளை பல டைப்ல அடிக்கிறவன். இப்படித்தான் ஒருத்தனை லைட்டா அடிச்சேன், அவன் கழுத்து இல்ல இப்படி ஆயிடுச்சு. இன்னொருத்தனை வெயிட்டா அடிச்சேன், அவன் ஷோல்டர்ல ஷோல்டர் அது இப்படி ஆயிடுச்சு. எந்தர்ரா எந்தர்ரா உன்ன மாதிரியே ஒருத்தன் என்னன்னு சொல்ல அவனை நான் அடிச்சேன். அந்த சவத்துல மோதி இந்த சவத்துல மோதி அங்க மோதி இங்க மோதி டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு விழுந்தாண்டா கீழே. இங்க அவன் வாயிலிருந்து புகையா வந்துச்சு. எங்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டியா? வாடா இல்லடா கக்குடா உண்மைய. என்னடா லுக்கு விடுற? அம்மா என்னடா நீ அடிக்கிற? நான் தான் அடிக்கணும். ஐயோ பூட்டு போச்சுடா பூட்டு போச்சுடா. ஐயோ 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 ஐயோ. உண்மையில அடிச்சுட்டானே. போதியா போதும், இதெல்லாம் அலுமினி ஆட்டம். நான் சும்மா சொன்னேன், அதுக்காக இப்படியா? அந்த கம்பெனி வேட 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 நானே எடுத்துக்கிறேன். ஆளை பார்த்து எடை போடாதுன்னு ஆயா சொல்லுவா, கேட்டேன்னா? என்னையா கலெக்ஷன் ஓவரா இன்னைக்கு? எங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சார் அடி ஓவரா? அவனுக்கு கக்கிட்டானா சார்? இல்ல கக்கிட்டானான்னு முக்கு முக்குன்னு முக்கிட்டாயா? கை கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் உடம்ப பிடிச்சு விடு. வா இப்படி வாயா. அடி கொடுத்த எனக்கே வலி ஓவர்னா அடி வாங்கின அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். போய் ஒரு அயோடெக்ஸ் வாங்கி போடு. அவனுக்கு எதுக்கு சார் அயோடெக்ஸ்? யோ ஒரு மனிதாபிமானம் தாயா. ரொம்ப அடிச்சுட்டேயா பாவம். போ போ. யோ போறதான் போற, அப்படியே ரெண்டா வாங்கி ஒன்னு டேபிள்ல போட்டு வை. டேபிள் எதுக்கு சார் ஒண்ணு? ஓ நாளைக்கு பின்ன யாராவது நம்மளை அடிச்சாக்குது, சிச்சி நம்ம யாராவது அடிச்சோம்னா உதவியா? போயா. அப்பா அடி வாங்குறத விட அதை மறைக்கிறது பெரும்பாடா இருக்கு. ஏன் சார் ரொம்ப ஃபீல் பண்றீங்க? பாவையா, அவனை ரொம்ப அடிச்சிட்டேயா. அட விடுங்க சார், அக்யூஸ்ட் தானே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டேய் கரு சண்முகா, எப்படி லஞ்ச கொடுக்காமலே வேலைக்கு வந்துட்டேன் பாத்தியா? உலகத்துல எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்கடா. இப்ப நான் நம்புறேன்ப்பா. ஆமா, 2 நாள் எங்க ஆளை காணோம். ஒரு அக்யூஸ்ட் ஹைகோர்ட்ல சரண்டர் பண்ணதுக்கு அனுப்பிச்சாங்க. வழக்கம் போல தப்பிச்சிட்டான். அவனை துரத்தி பிடிக்கிற நாள் ஆயிடுச்சுப்பா. சண்முகா, உன்னை எஸ்ஐயா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னையா பாக்குறீங்க? நானும் சண்முகமும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். உட்கார். தலியா தலியா உட்கார் உட்கார். சேர்ல உட்கார் பண்ணி உட்கார். என்னடா இதெல்லாம்? நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில, உள்ள வந்தா நீ எஸ்ஏ, நான் கான்ஸ்டபிள். ஓகேவா? ஏய் இது என்னடா? அது உள்ள ஒரு அக்யூஸ் ரொம்ப பண்ணா, திருச்சி மேய்ஞ்சிட்டேன். வலி தாங்க முடியல அவனுக்கு. யோ பாலாஜி, என்னதான் நம்ம வீட்டுல தூங்கினாலும் நைட் டியூட்டி பார்க்கும்போது ஸ்டேஷன்ல தூங்குற தூக்கமே தனியா. என்ன சொல்ற சார்? கண்ணு முழிச்சு கடமை ஆத்துவோம் சார். யார் யா நீ? கடமை ஆத்துறேன் காப்பி ஆத்துறேன் பேசா படியா?
அந்த சார் 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 வாழாது வாழ்ந்தாலும் வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரு உங்க ஆயாவா? யார் நீ? மனுஷனே நீ? கம்ப்யூட்டர் காலத்துல போயிட்டு வடக்க வைக்காத தெக்க வைக்காத. நம்ம சொன்ன கேட்க மாட்டீங்க. நல்லா கேட்டுக்கோ, கவனமா கேட்டுக்கோ. ரவியை பிடிக்கிறதுக்கான ஒரு புதுமையான திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த திட்டத்தை நல்லா கேளு. ஓகே ஓகே. நாம 2 பேரும் இந்த மேப்ல போட்டிருக்க மாதிரியே த்ரோ பண்றோம். நம்ம யாரையுமே கூட்டிக்கிட்டு போகல. இதுதான் ரவி பதுங்கி இருக்கிற இடம். இவனை நம்ம பிடிக்கணும்னா நாம இப்படித்தான் போவோம். ஆனா நம்ம போறது இல்ல. ஏன் சார்? அப்படி போனா அவன் நம்மள பிடிச்சிருவாயா? அப்புறம் எப்படிதான் போறது சார்? கரெக்ட். சும்மா ஏரியா வேலை செய்ய டிஸ்டர்ப் பண்ணிட்டு. இதுதான் பாதாள சார். இதுக்குள்ள 25 கிலோமீட்டர் நீயும் நானும் நீந்திக்கிட்டே போயிட்டு அவனை வாந்தி எடுக்க வைக்கிறோம். இந்த பிளானுக்கு பேரு தான் புறா கூடு அட்டாக். என் வீடு கட்டுறது என்ஜினியரிங் போட்டு கொடுத்த பிளானை கையில வச்சுக்கிட்டு ரவியை பிடிக்கிறேன் குருவியை பிடிக்கிறேன் கப்சா விடுறீங்களா? உதவாங்க ராஸ்கலுங்களா? வணக்கம் சார். என்ன அவன் கருங்காலி பாய் பேய்க்கு பிறந்திருப்பானா? நைட் எல்லாம் ராக்கோலி மாதிரி சுத்திட்டு இருக்கான். மான சூடு சொரணை இருக்கிறவன் இவன் கிட்ட வேலை செய்ய மாட்டான். நீ வேணா வேலை செய். என்னமோ ஒரு வேலையை விட்டு போயிடுற மாதிரி. சார் மறுபடியும் வடக்க தலை வச்சு படுக்காதீங்க சார். ஆமா ஆமா, மறுபடியும் அந்த கருங்காலி பாய் வந்தாலும் வந்துருவான். சார் சார் யாரு அது? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். ஏழாங்கலம் தெரியாம காலைல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா. சார் நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன் சார். கொலை தானையா பண்ண? திருந மாதிரி பதட்டப்படுற. என்கிட்ட போய் தப்பிச்சுக்கோ போ. தப்பிச்சு போவா? தலையை எங்க வைக்கிறது சார்? நாங்களே தலையை எங்க வைக்கிறேன்னு தெரியாம இப்பதான் பேசி ஒரு வழியா வச்சு படுத்திருக்கிறோம். பொண்டாடி தலை சார் இது. வாஸ்துப்படி டேபிள் மேல வைக்கிறதா இல்ல கீழே வைக்க சொல்றீங்களா? வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைடா. கேனா பையன் நைட்டு வந்து பெருசா பொண்டாடி தலை. அந்த என்னடா தலை இது சார்? இவனுக்கெல்லாம் ஒரு போலீஸ். யோ வண்டி ஓட்டு சர்வீஸ் விட்டு 2 மணி கொண்டு வந்துரு. ஓகே சார். என்ன ஜீப்பை காணா? கொரில்லா இன்ஸ்பெக்டர் காலையில எங்கேயாவது கலெக்ஷன் போறானா? பாப்போம். அப்பனே கணேசா, உன்னை நம்பித்தாப்பா 2 பாக்கெட் வச்சிருக்கிறேன். பாத்துக்க. நீ பார்த்து எது செஞ்சாலும் சரி. ஓகே. ஆமா வசூல் ராஜா, நம்ம இன்ஸ்பெக்டரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் கிடக்குற பொம்பளை பொறுக்கி. அந்த கரும்பு முடிச்ச கலவாணி பேல காலாங்காத்தல இதுக்கே ஞாபகப்படுத்துறேன். மனுஷனே அவன் ஒரு வாய் கழுவாத வர்ணஜாலையா? அவன் ஒரு ஈனப்பிரவியா? ஈனப்பிரவி. யோ, அழகான வீட்டை கட்டி அதுல ஒரு திருஷ்டி பொம்மை வைக்க மாட்டோம். அந்த மாதிரி பீட பிடிச்ச ஒரு திருஷ்டி பொம்மையா வந்த ஸ்டேஷனுக்கு நான் மட்டும் கமிஷனர் ஆனன்னு வச்சுக்க. இருக்கட்டும், உன்னை நான் இன்ஸ்பெக்டர் ஆக்குறேன். கலவாணி பயல கான்ஸ்டபிள் ஆக்கி என் வீட்டுக்கு கக்கூச கழுவ வைக்கல. என்னடா சிக்னல்? என்ன சிக்னல்? என்னடா? நாம இவ்வளவு நேரம் ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பத்தி தானே பேசணும். நாங்க போலீஸ்ரா. அந்த பயம் இருக்கட்டும். வர வர போலீஸ்னா பிச்சைக்காரங்க கூட உஷாராயிடுறாங்க. நம்ம ஆளுங்களை நிறைய திருத்தணும். ஆமா ஆமா, என்னத்தை திருத்துற? நாங்கெல்லாம் கரெக்டா தான் இருக்க. நீ திருந்து. இந்த டீ காசு கொடு. இந்தாப்பா. இந்த கொடு. என்ன டீ போடுற? ஓகே ஓகே. நாட்டுக்கா கஷ்டப்படுறவனுக்கு 2 டீ ஓசில கொடுத்தா குறைஞ்சா போயிருவேன். அது நீ சம்பளம் வாங்காம இருந்தா. இந்தா கொடுத்துட்டப்பா. வச்சுக்க, அப்புறமா கொடுத்துறேன். ரைட். இப்படி ஒரு ஜாலியான மனுஷன் இது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல இல்லாம போயிட்டாரு. இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷனை களை கட்டிடுச்சு போங்க சார்.
ஆனா எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்ல, இந்த ஆளு இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான்னு நம்பவே முடியல சார். நீங்க கூட தான் தப்பு பண்ணிருக்கீங்க. நீ வேறப்பா, நான்லாம் ஒன்ன மாதிரிலாம் இல்லப்பா. நீ எவ்வளவு பொண்ணுங்கள்ட்ட தப்பு பண்ணிருக்க, நான் ஒரே ஒரு பொண்ணுகிட்ட நிறைய வாட்டி தப்பு பண்ணிருக்கிறேன், அவ்வளவுதான். சொல்லுங்க சார். நீங்க கேட்காமலே அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் கேட்கிறாரு, ஒரே ஒரு விஷயம் தானே சார், சொல்லுங்க சார். ஏனாயா சொல்ற சார் சொல்லுங்க சார். சரி, நீ விருப்பப்பட்டு கேக்குறீங்களேங்கிறக்கா சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி மேலையூர்னு ஒரு கிராமம். ஆமா. அங்க கீழத்தெருன்னு ஒரு தெரு. ஆமா ஆமா. அந்த கீழத்தெரு கடைசி ஓரத்துல ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டுல ஒரு போஸ்ட் மாஸ்டருடைய பொண்ணு விசாலாட்சி விசாலாட்சின்னு. அது ஒரு அழகிய கணக்காலம். விசாலாட்சி நானும் விசாவே இல்லாம பல இடங்களுக்கு பறந்திருக்கிறோம். யோ, நீ ஏன் அழுகிற? அந்த விசாலாட்சியை கல்யாணம் பண்ணவே நான் தான்டா. நீ நாசமா போக உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க சென்னையில காட்டுக்கு மாறு வழங்காம போகடா. இப்போ உனக்கு திருப்தியா? இப்போ உனக்கு திருப்தியான்னு அடுத்தவன் ஆட்டோகிராஃப கேட்காதீங்க சொன்னா கேக்குறீங்களா? ஆமா, இப்ப விசாலாட்சி எங்க இருக்கா? இப்ப அவ என்கிட்டயும் இல்ல. அப்ப விட்டு சார், எல்லாம் கரெக்டா இருக்குது. குடிச்சுக்கிறானா இல்லையான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிடுங்க. ஏன் நீ செக் பண்ண மாட்டியா? அது இல்ல சார், வரும்போது நானும் லைட்டா ஏன் டூட்டில குடிச்சு என்னமா நல்ல கான்ஸ்டபிள் பேரை கெடுக்கிறேன். வாயில கொசு போயிடுச்சு சார். போகும். ஏய், அது திறந்துடு. போ போ போ. வெயிட் பண்றாரு பாரு ஐயா. போ போடா. இல்ல, வண்டி ஆஃப் பண்ணு. ஊத வண்டியா தானே? வயசுல இருந்தே இப்படிதான். எவ்வளவு சாப்பிட்டு பார்த்தும் ஊதவே முடியல. ஏய், வாய ஊதுறா. அடி விளாடுறியா? பிச்சு புடம் பிச்சு முன்னாடி ஊதுறா. சரி குடிக்கல, போ தள்ளிட்டே போ. அங்க போயாரு. சார், கட்டிங் கரெக்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி கட் பண்ணி அனுப்பிட்டீங்களே. யோ, அவன் குடிக்கல, என்னையா பண்ண சொல்ற? நம்மளா ஊத்தி விட்டு ஊத சொல்லணும் சார். இவ்வளவு தூரத்துல இருந்து ஊதுன்னு சொன்னா அவன் குடிச்சிருக்கானா இல்லையா உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கிட்ட வந்து ஊத சொல்லணும் சார். விடியா 9 மணிக்கு டியூட்டிக்கு வர, நீனே குடிச்சிட்டு வர. மணி 11 ஆகுது. இப்ப வர எல்லாம் குடிச்சிட்டு தான் வருவான். அது ஏன் கலெக்ஷன் பண்ணி எச்ச குடிக்க அலையிற? சே என்னமோ போய. இனிமே வர்றவன் எல்லாம் குடிச்சிட்டு தான் வருவான். எவனையும் செக் பண்ணாம அனுப்பிச்சுடு. அப்படின்னா அவனை சும்மா விடக்கூடாது. இந்த ஒருத்த மாட்டான். இல்ல போ போ போ. வண்டி ஆப்பன். ஐயாட்ட போ போ. ஏய், ஊதுறா. ஓகேவா சார்? க்ளோஸா? கம் ஃபார்வர்ட். ஊதுறா. ஓகேவா சார்? இன்னும் கொஞ்சம் க்ளோஸா சார்? லிட்டில் ஃபார்வர்ட். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸா? லிட்டில் மோர். ஓகேவா? ஓகே சார். ஊதுறா. ஐயா பார்த்து ஓனாங்கய்யா. அவன் சொன்னானா? ஓனானு தானே சார்? வேணான்னு சொன்னான். உன் வேலைய பாரு. ஏய், மரியாதை ஊதுறா. ஊதுறா. ஃபாரின் பிளேடு சார். ஏண்டா, தூரமா இருந்து ஊதி இருந்தான்னா அதாவது பிளேடு பக்கவாட்டத்துல போயிருக்கும். க்ளோஸ் ஆவாடு என்ன க்ளோஸ் பண்ண பாத்துட்டேடா. உன்னை க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன்டா. என்ன ஏட்டையா, நம்ம இன்ஸ்பெக்டரோட பருப்பு எஸ்ஐ கிட்ட வேவல பாத்தியா? அவன் என்னையா புளிப்பால் குடிச்சிருப்பான் போல இருக்கு. எம்எல்ஏவுக்கே தண்ணி காட்டுறான். ரேப் கேஸே புஷ்னு போயிருச்சு. எப்படி எஸ்ஐ திரும்பி வந்துருவார் போல இருக்கையா? ஆமா, நம்மளோட மாமூல் வாழ்க்கை தான் கெட்டுரும் போல இருக்கு. நீ பிச்சைக்காரங்கிட்டே மாமூல் கேப்பியா? அதானே என்னையா வர்ற பத்தியா?